கிறிஸ்துலான் இந்த நவம்பர் மாதத்தில் 13ஆம் தேதி ஆகிய இந்த வியாழக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் மீகா என்கிற தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். தி புக் ஆஃப் மைக்கா சாப்டர் 6 verse 8. மனுஷனே, நன்மை இன்னது என்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? மனுஷனே, நன்மை இன்னது என்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நமக்கு எது நன்மை எது தீமை என்பது நல்லா தெரியும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் எது நன்மை எது தீமை, எது பண்ணக்கூடாது எது பண்ணணும் அப்படின்றது கட்டாயம் தெரியும் இல்லையா? அதுதான் ஆண்டவருடைய வசனத்தில் நம்ம பார்க்குறோம். மனுஷனே, நன்மை இன்னது என்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். ஆண்டவர் நம்மிடத்துல என்ன கேட்கிறார்? உன்னிடத்துல இது இல்லாமல் கர்த்தர் உன்னிடத்துல என்ன கேட்குறாங்க? உன்கிட்ட இருந்து என்ன ஆண்டவர் எதிர்பார்க்குறாங்க? இன்னைக்கு பாருங்கள், நம்ம இந்த பூமியில் இருக்கிறோம். நம்ம ஒரு வேலை ஸ்தலத்தில் ஒரு வேலை எம்ப்ளாயியாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா சில சர்டன் ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது, சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. நம்மளுடைய எம்ப்ளாயர்ஸ் இதெல்லாம் நம்மலாம் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஆஸ் அன் எம்ப்ளாயி அந்த ஆர்கனைசேஷனுக்காக நான் எப்படி இருக்கணும், நான் எப்படி நடந்து கொள்ளணும். ஈவன் ஆஃபீஸில் மட்டும் இல்லை, என்னுடைய அந்த அத்தாரிட்டியை நான் மிஸ்யூஸ் பண்ணால் கூட அது எனக்கு நன்மையாக முடிவது இல்லை இல்லையா? அப்போ சில ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. ஒரு எம்ப்ளாயி ஆஃப் அன் ஆர்கனைசேஷன்னா அவங்களுக்குன்னு சில ரிக்குவயர்மெண்ட் இருக்குது. இப்போ நம்முடைய குடும்பத்தில் நம்மளை குறித்து நான் அம்மானா இப்படி, மனைவினா இப்படின்னு சொல்லி சில ரிக்குவயர்மெண்ட் இருக்குது. அந்த மாதிரி தேவன் நம்மிடத்தில் என்ன கேட்கிறார்? தேவன் நம்மிடத்தில் 3 காரியங்களை இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். இப்போ முதலாவது என்ன செய்யணும்? நியாயம் செய்ய வேண்டும். நியாயம் செய்து, அல்லேலூயா, நியாயமான காரியத்தை நாம் செய்ய வேண்டும். அநியாயம் நியாயம் 2 இருக்குது. எது நியாயம் எது அநியாயம் என்பது நமக்கு தெரியும். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் நியாயத்தை செய்ய வேண்டும், நியாயத்திற்காக பேச வேண்டும், நியாயமான காரியத்தை செய்யணும். எந்த சிச்சுவேஷன்லேயும் எது நியாயம் எது அநியாயம் என்று இருக்கிறது, அந்த நியாயத்தின் பட்சத்தில் தான் தேவ பிள்ளைகள் நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவேளை சில நேரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு தெரிந்தவர்கள் இல்லை நமக்கு சொந்தமானவர்கள், நம்முடைய அன்புக்குரியவர்கள் சில நேரங்களிலே நியாயம் இல்லாமல் செய்யும் பொழுது நமக்கு கொஞ்சம் அது ஒரு கடினமான காரியமாக காணப்படும். எப்படி நம்மளுடைய பிள்ளைகளை சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறது, இல்லை நம்மளுடைய லவ்டு ஒன்ஸை நம்ம எப்படி சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறது நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கும்போது நாம் நியாயமானதை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. பிள்ளைகள் தவறு செய்தால் அது ஒரு கம்ப்ளைண்டாக வருது அப்படின்னு தெரியும் பொழுது, நம்ம பிள்ளைகள் உண்மையாகவே தவறு செய்தால் பிள்ளைகளை கண்டிக்கிறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். இல்லை என் பிள்ளைங்க அந்த தப்பு பண்ணியிருக்கவே மாட்டாங்க, நீங்கள் தான் தப்பு பண்ணுறீங்க, உங்கள் பிள்ளைங்க தான் தப்பு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. நியாயத்தை நாம் செய்ய வேண்டும். எந்த சுச்சுவேஷன்லையும், இது நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், பட் எந்த சுச்சுவேஷனாக இருக்கட்டும் நம்ம அப்படி தான் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதில் இப்போ மாமியார் அந்த மாதிரி இன்லாஸில் ப்ராப்ளம்ஸ் வரும்போது, என்னுடைய மதர்ன்றனால ஒரு விதம், என்னுடைய மதர்இன்லானா ஒரு விதம், அப்படி நம்ம இருக்கக்கூடாது. நியாயமானதை நாம் செய்ய வேண்டும். அடுத்ததாய் கர்த்தர் என்ன நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்? ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? இரக்கத்தை சிநேகிக்க வேண்டும். இரக்கத்தை நம்ம சிநேகிக்கணுமா? லவ், மர்சி. நமக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் இரக்க குணம் இருக்குது. யாருமே இந்த உலகத்தில் கம்ப்ளீட்டாக இரக்கமே இல்லாதவங்க அப்படின்னே கிடையாது. எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு இரக்க குணம் இருக்குது. ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்லுது? நீ இரக்கமாக இரு அப்படின்னு சொல்லலை, இரக்கத்தை நான் சிநேகிக்க வேண்டும். ஐ ஹாவ் டு லவ் மர்சி. நான் எனக்கு ஒருத்தர் இரக்கம் பாராட்டணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நான் மற்றவங்கக்கிட்ட ஏன் என்னால் இறங்கி சில காரியத்தை செய்ய முடியல? யோசித்து பாருங்கள். நிறைய நேரத்தில் என்ன பண்ணுறோம்? அவங்க லைஃப் அப்படி அவங்களுக்கு வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், ஜஸ்டிஃபை பண்ணுறோம்.
ஒருத்தர் ஹோம்லெஸ்ஸாக இருக்கிறாங்கன்னா அதை ஜஸ்டிஃபை பண்ணுறோம். அவங்களுக்குலாம் எவ்வளோ ஹோம்லெஸ் ஷெல்டர் இருக்குது, அங்கே போய் இருந்தால் என்ன, எதுக்கு இங்கே வந்து அவங்க அப்படி பண்ணுறாங்க. பிரியமானவர்களை, எல்லா நேரத்துலையும் நம்ம அப்படி ஜஸ்டிஃபை பண்ணி வாழ முடியாது. நம்மளுக்கு ஆண்டவர் எவ்வளோ இரக்கம் செய்திருக்கிறார், நமக்கு ஆண்டவர் எத்தனை நன்மைகளை செய்திருக்கார். நம்ம அதுக்கெல்லாம் தகுதியானவர்களா? யோசித்து பாருங்கள். ஆண்டவர் இன்னைக்கு நம்ம ஜெபத்தை கேட்கணும் நம்ம யோசிக்கிறோம். அந்த ஜெபத்தை கேட்பதற்கு நமக்கு என்ன தகுதி இருக்குது? ஆண்டவர் ஏன் நம்ம ஜெபத்தை கேட்கணும்? நான் வந்து காலையிலே ஜெபிக்கிறேன், அதனால் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்குறாங்க, அதுக்கு என்ன அப்படின்ற கான்செப்டே கிடையாது. இல்லை, நம்மளை ஆண்டவர் ஏன் இவ்வளோ கிருபையாய் நம்மளை நடத்த வேண்டும்? அநேகருக்கு இல்லாத ஸ்லாக்கியங்களை தேவன் எனக்கு ஏன் கொடுக்க வேண்டும்? அவர் என் மேல் வைத்த இரக்கம், அவ்வளோதான். இதுக்கு பதில் என்ன தெரியுமா? எத்தனையோ பில்லியன்ஸ் ஆஃப் ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க, ஆனால் ஆண்டவர் அவங்கள தெரிந்து கொள்ளாமல் என்னையும் உங்களையும் ரட்சித்து இருக்கிறாரே, நம்மளை தேவன் நடத்துகிறாரே. அதற்கு காரணம் என்ன? அவர் நம்ம மேலே வைத்த இரக்கம் அல்லவா? அந்த இரக்கத்தை நான் மற்றவங்களுக்கு காண்பிக்க வேண்டாமா? நான் மட்டும் இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறேனே, மற்றவங்களும் அந்த இரக்கத்தை பெறணும்னு சொல்லி அந்த ஒரு குணம் நமக்கு இருக்கணும் இல்லையா? நம்ம மற்றவர்களை இரக்கத்தோடு பார்க்கிற அந்த சுபாவம் நமக்கு அதிகரிக்கணும். we have to love mercy. நம்ம மற்றவங்களுடைய காரியங்களை கேட்கும்போது நம்மளுக்கு அந்த ஒரு கம்பேஷன் ஹார்ட் வரணும். ஆண்டவருடையத்தில் அது காணப்பட்டுச்சு. மனதுருகினார். நம்மளுக்கு அந்த மனதுருக்கம் காணப்படுகிறதா? இரக்க குணம் காணப்படுகிறதா? நாம் இரக்கத்தை சிநேகிக்க ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். சுயநலவாதிகளாய் நாம் இருக்கக்கூடாது, நம்ம பெருமையாய் காரியங்களை செய்யக்கூடாது. அதை தான் அடுத்த பகுதியில் பார்க்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடக்க வேண்டும். தேவனுக்கு முன்னால் எப்படி நடக்கணும்? மனத்தாழ்மை இருக்க வேண்டும். ஒரு தாழ்மையான ஒரு சுபாவம் நமக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பெருமை நம்மிடத்துல காணப்படக்கூடாது. நம்மளை அநேகர் நம்மளை வந்து பாராட்டலாம். ஓ, உங்களை மாதிரி ஒருத்தருமே இல்லை, நீங்கள் தான் த பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மளை பாராட்டுவாங்க. அதனாலெல்லாம் நம்ம பெருமையாய் போய்விடக்கூடாது. பிரியமானவர்களே, உங்களை பெருமையாக பாராட்டுறவங்க கொஞ்ச நாள் கழித்து உங்களோட இருப்பாங்களா அப்படின்னா அவங்க இருக்க மாட்டாங்க. அவர்களே கூட ஒரு சில நேரங்களில் நம்மளை தூஷித்தாலும் தூஷிக்கலாம். அப்படியான ஒரு உலகத்தில் தான் நம்ம இன்றைக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி உங்களை ஓஹோ ஆஹான்னு பாராட்டுறவங்க நாளைக்கு அப்படியே கீழே போட்டு நம்மளை காலால் மிதிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு நிமிஷம்தான் ஆகும். ஏன்னா மனிதர்களுடைய சுபாவம் அப்படி தான் இருக்குது. அதனால் நம்மளுக்கு யாரோ ஒருத்தர் ஓஹோ ஆஹான்னு பாராட்டிட்டாங்கன்றனால நம்ம தலைமையில் வச்சு ஆட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தாழ்மை என்பது நமக்கு மிக மிக அவசியமாய் காணப்படுகிறது. மனிதர்களுக்கு முன்பாய் மட்டுமல்ல, தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் இருப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்திலே கேட்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை போய் நம்ம பார்க்கும்போது, நீ எந்த கார் வச்சுருந்த, எவ்வளோ பெரிய வீட்டில் நீ இருந்த, அதெல்லாம் ஆண்டவர் கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் வச்சுருந்தீங்க, எவ்வளோ கோல்டு வாங்கி எவ்வளோ சேர்த்து வச்சுருந்த, இதெல்லாம் ஆண்டவர் கேட்க போகிறாரா? இதெல்லாம் உலகத்தோடு போயிடப்போகுது. இதெல்லாம் உலகத்தோடு முடிஞ்சு போயிடும். நம்ம எதையுமே கொண்டு போகிறது கிடையாது. ஆனால் ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, அதன்படி நான் வாழ்கிறேனா, அப்படியான ஒரு வாழ்க்கை என்னிடத்துல காணப்படுகிறதா என்று சற்று நம்மளை ஆராய்ந்து பார்க்கலாமா? ஒருவேளை அப்படி இல்லைனா, ஆண்டவரே இன்னும் நான் இரக்கத்தை சிநேகிக்க மாட்டேறேன், ஆண்டவரே எனக்கு மனத்தாழ்மை இன்னும் போதலப்பா, நியாயமான காரியத்தை நான் செய்ய மாட்டேறேனே, நான் ரொம்ப பாரபட்சமாக இருக்கிறேனே, பார்ஷியலாக நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆவியானவர் எது நம்மளை கன்விக் பண்ணுறாரோ அந்த இடத்த அப்படியே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவர் 3 காரியத்தை தான் நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. முதலாவது நியாயம் செய்யணும், அடுத்தது இரக்கத்தை சிநேகிக்கணும், அடுத்தது தேவனுக்கு முன்னால் மனத்தாழ்மையாய் நாம் நடக்க வேண்டும். ஆமேன். இந்த அருமையான வார்த்தைக்காய் மீகா 6ஆம் அதிகாரம் 8வது வசனம், மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். கர்த்தர் கொடுத்த அருமையான வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி யாராவது ஒருத்தர் நம்ம ஜெபிக்கலாமா?